மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகிம்சை வழியும் காந்தியும் ஆயுதம் ஏந்தி நேதாஜியும் எழுதுகோள் கொண்டு பாரதியும் வீரமங்கையாய் வேலுநாச்சியாரும் கப்பலோட்டிய வ.உ.சி.யும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் கொடியை ஏந்திய குமரனும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தாலும் பிறந்த சுதந்திர தினம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 15 நமது 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் நாம் அடிமைப்பட்டு இருந்த போது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான் 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டு இருந்தன. அப்போதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்தியா கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன் வசமாக்கினர். 18ஆம் நூற்றாண்டில் இருந்து சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். தண்ணீர் விட்டா வளர்க்கும் சர்வேசாய் காக்கும் கருக திருவுளமோ என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப பல வீரர்கள் தமது வாழ்க்கையை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். 30 கோடி முகமுடையார் உயிர் மொய்புற ஒன்றுடையார் என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்து சாதி, மதம், மொழி, இன பேதம் கலைந்து நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம், வந்தே மாதரம்.